பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த வேளையிலும் ஒரு பெரிய சாட்சியா என்னை நிறுத்தினபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பேர் ஷேர்லி தேவகிருபை. ஏற்கனவே ரிசர்ச்ல அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸா ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் கூட ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னோட வாழ்க்கையில குடுத்திருக்கிறார். அத பத்தி நான் இப்போ சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வீட்ல பேரண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது அவங்களும் அதுக்கான சப்போர்ட்ட குடுத்து என்னை எம்பிஏ படிக்க வச்சாங்க. எம்பிஏல 4 செமஸ்டர் நல்லபடியா கர்த்தரோட கிருபையில முடிச்சுட்டு, அதில வந்து கர்த்தர் வந்து என்ன வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராவும் மற்றுமாக கோல்ட் மெடலிஸ்ட்டாவும் கர்த்தர் வந்து கிருபை செஞ்சிருக்காரு. என்ன வர வச்சார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எம்பிஏ முடிச்சுட்டு யாருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்கும் வேலை கிடைக்கல. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நானு. ஆனா செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுத்த பசங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சு. எனக்கு வேலையே கிடைக்கல. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவரே எனக்கு மட்டும் எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலமா ஒரு வசனம் பேசினா, மோசேயோட இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா 1:5 அந்த வசனத்த தொடர்ந்து அந்த வசனத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். ஏன் இந்த வசனத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, ஆனா நான் அந்த வசனத்த வந்து உறுதிப்படுத்தினேன். ஓகே, மோசேயோடு இருந்த தேவன் இந்த ஷேர்லியோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கத்தார் போக வேண்டிய சூழ்நிலை வந்து என்னோட பேரண்ட்ஸு, நானு, என்னோட சிஸ்டர் எல்லாரோட சேர்ந்து ஃபேமிலியா கத்தாரோட போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல வந்து விசா ப்ராப்ளம் ஆனனால நாங்க ஏர்போர்ட் போயிட்டு அங்க செக் இன் பண்ணும்போது எங்கள செக் இன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து திருப்பி வர ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்களால 3 பேரும் ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து அங்க டாடியோட போயிட்டு எங்களால கத்தார்ல போய் இருக்க முடியல. சரி, எனக்கு வந்து என்ன கர்த்தர் வந்து மறுபடியும் சரி கத்தார் தேசத்துல விசாலாம் ப்ராப்ளம் இல்லாம ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு கர்த்தர் வந்து கூட்டிட்டு போனாரு. அப்படி கூட்டிட்டு போம்போது மம்மி மூலமா பேசியிருக்காரு போல. சேம் அதே வேர்ஸ் மோசேயோட இருந்த தேவன் உன்னோட இருப்பார்ன்னு சொல்லிட்டு, உன் மகளோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மம்மியோட கிட்ட பேசியிருக்காங்க. மம்மி என்ன பண்ணாங்க, கிளம்பும்போது கத்தார் தேசத்துல நீ வேலை தேடுறதுக்காக போ அப்படின்னாங்க. பிளான் பண்ணது என்னமோ வெக்கேஷனுக்கு தான். ஆனா நீ வேலை தேடுறதுக்காக போ. ஒரு ஃபாரின் ஜாப் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. எனக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அங்க போனோனே நெறைய பேரோட பேசினேன் நானு. ஒரு சில ஆட்களோட பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "கத்தார்ல இப்ப மார்க்கெட் டவுனு. இப்ப யாருக்கும் வேலைலாம் கிடைக்காது" அப்படின்னு சொல்ட்டாங்க. எனக்கு அதிலயே ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஆண்டவரே, நான் இந்தியால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேலை கிடைச்சுச்சு. எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ந்து போன நிலைமையில தான் நான் கத்தார் தேசம் வந்திருக்கேன். இங்க என்னன்னா மார்க்கெட் டவுனுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் வந்து விசுவாசத்தோட டெய்லி வந்து ப்ரே பண்ணி, டெய்லி அழுது ப்ரே பண்ணி, ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்த என்ன வாழ்க்கையில வச்சிருக்கீங்களோ, அத நீங்க நிறைவேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உருக்கமா ஜெபிச்சேன். உருக்கமா என்னோட ஜாப தேடுற அந்த வேலையில நான் இறங்குனேன். தேடிட்டே இருந்தேன். 20 நாள் தான் எனக்கு டாடி வந்து டிக்கெட் போட்டிருந்தாரு. 20 நாள் மட்டும் தான் என்னோட டாடி வந்து அங்க இருக்கிற சிச்சுவேஷன் மாரி வந்துச்சு. இந்த 20 நாளுக்குள்ள நான் வேலை தேடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் காணப்பட்டேன் நானு. அப்படி இருக்கும்போது நெறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணேன். எல்லாருமே வந்து வேலை இல்ல, மார்க்கெட் டவுன். அதே தான் திருப்பி எனக்கு மெயிலா வந்துச்சு. நாங்க சாரி டூ ரிக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் மெயில் தான் நெறைய வந்தது. ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரின்னு விசுவாசத்தோட நான் கிளம்பி என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு நான் இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணேன். அங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சோனே, கடைசில அவர் சொல்லிட்டாரு, "ஓவர் குவாலிஃபைட் நீங்க. நீங்க அதிகமா படிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெறைய படிச்சா வேலை கிடைக்குன்றாங்க. எங்க என்னன்னா வந்தா ஓவர் குவாலிஃபைடுன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு அந்த ஊருக்காரரு. அவர் வந்து ஒரு அரபிக் ஆளு. அந்த கத்தார் தேசத்துல இருக்கிற ஒரு ஆளு. அவரு வந்து என்ன பண்ணாரு, "அ நீ நல்ல டேலண்டடா இருக்க. நான் என்ன பண்றேன், என் கம்பெனில நீ வந்தனா, ஒரு சின்ன வேலை தான் உனக்கு கிடைக்கும். ஒரு சின்ன பொசிஷன்ல தான் நீ இருப்ப. நான் என்ன பண்றேன், உன்ன வேற கம்பெனில வந்து ரெஃபர் பண்றேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உன்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு அவங்களே ட்ரெய்னிங் குடுத்து ஜாப் குடுப்பாங்க. அந்த மாரி ஜாபுக்கு நீ போயிட்டு" அவரு என்ன பண்ணாரு, ரெஃபர் பண்ணாரு. நான் ரெஃபர் பண்ற அந்த கம்பெனில ஓப்பனிங்ஸ் இருந்தா மட்டும் தான் உன்ன எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனில ஓப்பனிங்ஸ் இல்லன்னா உன்ன எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. சொல்ட்டாரு அவரு. சரி, நான் கிளம்பி வந்துட்டேன் நானு. வந்துட்டு வீட்ல வந்து அழுது சொல்லிட்டேன் எங்க அம்மாட்ட, "அம்மா நான் கூப்பிட்டது ஒரே ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியும் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்ட்டாங்க. அவர் ரெஃபர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு." அப்போ எங்க அம்மாட்ட சொன்னேன், "சரிம்மா நான் வந்துர்றேன் ஊருக்கு. எனக்கு எப்படியும் இங்க வேலைலாம் கிடைக்காதுன்னோனே" எங்க அம்மா சொன்னாங்க, "இல்ல, இல்ல. எனக்கு எனக்கு ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு. கண்டிப்பா நீ வேலையோட தான் வருவ. வேலை இல்லாம நீ வரமாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசத்தோட சொன்னாங்க. சரி, நானும் எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா வந்து, "இரு, அவர் ரெஃபர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவார். நீ வேணா பாருன்னு" அப்பாவும் ரொம்ப பாசிட்டிவா தான் சொன்னாரு. அடுத்த நாள் பார்த்தா ரெஃபர் பண்ணியிருக்காரு போல. அதே பேரண்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணி, இன்டர்வியூக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு க கிளம்பும்போது ஜாப் ஆஃபரோட தான் கர்த்தர் வந்து கத்தார் தேசத்துலேருந்து இந்தியா வர செய்தாரு. அப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர்லாம் எல்லாமே கிடச்சிருச்சு. 2 ஆகஸ்ட் 2023 ஈவினிங் வந்து ஃப்ளைட் எனக்கு. கர்த்தர் வந்து வேலையோட திருப்பி அந்த தேசத்தில கடந்து சில கிருபை குடுத்துருக்காரு. இம்மட்டுமா நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். எல்லாமே கர்த்தரோட கிருபை தான். அன்னைக்கு டாடி தான் எல்லாமே டிக்கெட்ஸ்லாம் பிளான் பண்ணி கத்தார் தேசத்தில கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிடும்போது தான் அங்க போய் இன்டர்வியூலாம்
அட்டெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. இன்னும் அது இல்லாம நான் செகண்டா அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண அந்த கம்பெனியில வந்து அப்பதான் வந்து ஜூனியர் பொசிஷனுக்கு ஒரு ஓப்பனிங் வந்து வச்சிருந்திருக்காங்க போல. நான் கரெக்ட்டா என்டர் பண்ணி இன்டர்வியூலாம் முடிச்ச உடனே என்னோட இன்டர்வியூ எடுத்த அந்த மேனேஜர் வந்து கடைசியா சொல்றாரு, "நீங்க ரொம்ப லக்கி நீங்க. ஏன்னா வந்து நாங்க இப்பதான் வந்து ஜூனியர்ஸ்க்கு வேலை குடுக்கலாம்னு நெனைக்கும்போது தான் உன்னோட ப்ரொஃபைல் எங்களுக்கு கெடைச்சது." சொல்லிட்டு கர்த்தர் வந்து கத்தார் தேசத்துல ஒரு வேலைய குடுத்துருக்காரு. அவரு வந்து லக்கின்னு சொன்னாரு அந்த மேனேஜர் அவரோட இதுல. ஆனா கர்த்தர் வந்து இது என்னோட வாழ்க்கையில அவர் குடுத்த ஒரு பெரிய மிராக்கிளா தான் நான் பார்க்குறேன். ஜூனியர் பொசிஷனா இருந்தாலும் வேலை இல்லாத எனக்கு ஒரு ஃபாரின் வேலைய குடுத்தாருன்றது இப்ப எத்தன நாவுகள் நன்றி சொன்னாலும் அது ஆண்டவருக்கு பத்தாது. இம்மட்டுமாய் கர்த்தர் வந்து நடத்துனாரு. இனிமேலும் என்ன வாழ்க்கையில நடத்தப் போறாரு. நான் கத்தார் தேசத்துக்கு கடந்து போறேன். எனக்காக அடிக்கடி ப்ரே பண்ற என்னோட பாஸ்டர் அம்மா, பென்னி ஐயா மற்றும் மக ஷர்லி பாஸ்டர் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த வேலையில என்னோட எல்லா ஊழியத்தையும் விட்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சபைய விட்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் சூழ்நிலை அப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால என்னோட குடும்பத்தையும், என்னோட சபையும் நான் விட்டு போறேன். அங்கேயும் கர்த்தர் வழி நடத்துனார்னா, அங்க இருக்கிற சபையில, அங்க இருக்க தமிழ் சபையில ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் நடத்தினபடினால் இம்மட்டுமா நடத்தினார், இனிமேலும் நடத்த இருக்கிறார். ஜெபிச்ச ஆபிரகாம் ஜெபத்தில எனக்காக டெய்லி ஜெபிக்கிற என்னோட ஆபிரகாம் ஜெபத்தில இருக்கிற ஒவ்வொரு பிரேயர் வாரியர்ஸ்க்காகவும் இந்த வேளை நன்றி செலுத்துறேன். மற்றும் அசோசியேட் பாஸ்டர்ஸ் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தெல்லாம் பிரேயர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த வேளை நன்றி செலுத்துக்கிறேன். சபையாருக்கு நன்றி செலுத்துறேன். எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சி கர்த்தரோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென்.